Hi guys, welcome to Muprak Learning Academy. So இன்னைக்கு GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பயாலஜில இருந்து சில क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சுரப்பிகள்ல எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். பீனியல் சுரப்பின்னு சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்ட் எங்க இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூளையினுடைய அடிப்பகுதி. That means base of the brain தான். So அப்ப அதுக்கு 2 வருமா? So அடுத்தது pancreas. Pancreas எங்க இருக்கும்? கணையம் எங்க இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். வயிற்றினுடைய அடிப்பகுதியில தான் இருக்கும். abdomenல. So 4. தைராய்டு வந்து நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கும். So 1 நெக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி சிறுநீரகத்திற்கு ஜஸ்ட் மேல இருக்கும். ஓகேவா? சோ அப்ப 2413 சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த அட்ரினல் சுரப்பில சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம தடுத்து நிறுத்தணுமா இல்லனா வந்து தப்பிச்சு ஓடணுமா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அல்லாததா இருக்கும். அடுத்து வாட் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிட்னி? சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நெப்ரான். கிட்டத்தட்ட 1 மில்லியன், புரியுதுங்களா? 1 மில்லியன் அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் அந்த அளவுக்கு அது இருக்கும். அதுதான் ரத்தத்தை சுத்திகரிக்கும். அப்ப கிட்னியினுடைய முக்கிய வேலை என்னன்னா ரத்தத்தை சுத்திகரிச்சு அதுல உள்ள கழிவுகள் எல்லாம் சிறுநீர் வழியா வெளியேற்றிடும். மேலும் வந்து அதுல ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்றது இது எல்லாமே கிட்னியினுடைய பயன்பாடுகள் தான். சோ அதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அடுத்தது சூஸ் தி இன்கரெக்ட் பேரண்ட் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி மியான் வந்துச்சுனாலே, ஓகேவா, அனிமியா, லியூட்ரோபினியா இந்த மாதிரி வந்துச்சுனாலே அந்த இதோட குறைபாடுகளை தான் சொல்லும். இப்ப ரத்த சிவப்பணுக்கள் அதாவது ஆர்பிசியினுடைய குறைபாடுகள் தான் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமியா. ஓகேவா? அது சரியா தான் புரிஞ்சிருக்கு. லியூகோபினியா, லியூகோனாலே ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அதிகரித்தல்னு வராது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குறைதல்னு வரும். அது மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்கள் வராது, வெள்ளை. லியூகோபினியால என்னது? ஒயிட் பிளட் செல்ஸ். அப்ப ஒயிட் பிளட் செல்ஸ் இது வந்து என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் இது. அப்ப எது இன்கரெக்ட் பண்ணா லியூரோபினியா. ஓகேவா? இது லியூகோபினியான்னு சொல்லக்கூடிய அதுதான் தவறா பொருத்தி இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது who is the father of modern physiology அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நவீன உடற்செயலிகளின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நவீன உடற்செயலிகளின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹார்வின்னு சொல்லக்கூடியவர் தான். ஏன் இவர் மாடர்ன் பிசியாலஜியுடைய ஃபாதர்னு சொல்றாங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை பத்தி விவரித்தவரே இவர் தான். ஹார்ட் தான் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ரத்தத்தை எடுத்துட்டு போய் தருது, பம்ப் பண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது. அதனால வில்லியம் ஹார்வியை தான் மாடர்ன் பிசியாலஜியுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்த 5வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா the human heart is made up of which muscle? ஓகேவா? மனிதனின் இதயம் எந்த தசையால் ஆனதுன்னா பெரிகார்டியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கார்டியாக் தசை, கார்டியாக் மசில்ஸால தான் ஆயிருக்கும். சோ இதயத்துல எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அறைகள் இருக்கும். அதுல 2 ஆட்ரியஸ், 2 வெர்டிகல்ஸ் சொல்லுவோம், வென்ட்ரிகல்ஸ்னு. சோ அந்த ஆட்ரியஸ் என்ன பண்ணும்? மத்த பாடியில இருந்து இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துட்டு வரும். வென்ட்ரிகல்ஸ் இதயத்துல இருந்து மத்த பகுதிகளுக்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு போவோம். இதுதான் அதனுடைய முக்கிய பயன்பாடுகள். அப்ப இதயத்தை பத்தி படிக்கும் போது அனைத்து விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சோ நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் வந்து பயாலஜியுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சுலபமாகும். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.